வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஐ எம் பிரகாஷ் ஃப்ரம் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி. டுடே கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் சமூக அறிவியல். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா பகுதி 2 பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பகுதி 1 வந்து நம்ம வீடியோஸ் வந்து பார்த்தாச்சு. இது பகுதி 2 6ஆம் வகுப்புல பகுதி 2 தேசிய சின்னங்கள். இது ஒரு வெரி இம்பார்ட்டன்டான லெசன். இந்த லெசன்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆகட்டும் மற்ற காவலர் தேர்வு ஆகட்டும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. இந்த தேசிய சின்னங்கள் முதல்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விராலிமலையில் பார்த்தீங்கன்னா மயில்கள் சரணாலயமாக இருக்கு. இந்தியாவின் தேசிய பறவையானது மயில். ஸோ அதனால தான் அந்த மயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த மயில்கள் சரணாலயம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த மயில்கள் சரணாலயமானது உள்ளது. இது தெரிஞ்சு வச்சுங்க, கேட்பாங்க. எந்த மாவட்டத்தில் மயில்கள் சரணாலயம் உள்ளது அப்படின்னு கேட்பாங்க. புதுக்கோட்டை மாவட்டம். எந்த இடத்தில்னு கேட்பாங்க. விராலிமலைன்னு ஆப்ஷன்ல இருந்தா விராலிமலைன்னு ஆப்ஷனை டிக் பண்ணிடுங்க. மயிலானது இந்தியாவின் தேசிய பறவையாக கருதப்படுகின்றது. அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கை நதி. இந்தியாவினுடைய தேசிய நதி எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி. இந்த பாரதியார் பார்த்தீங்கன்னா கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் என்று தன்னுடைய பாடல் வந்து குறிப்பிட்டிருப்பாரு. இந்த கங்கை நதி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதி என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதையும் கேட்பாங்க. இந்தியாவில் பாயும் மிக நீளமான நதி அல்லது ஆறு எதுன்னு கேட்பாங்க. கங்கை நதி. எந்த நதின்னு பார்த்தீங்கன்னா கங்கை நதி. எத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்து இந்தியாவில் பாயுதுன்னு பார்த்தீங்கன்னா 2525 கிலோமீட்டர். 2525 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கங்கை நதியானது இந்தியாவில் வந்து பாஞ்சிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவின் மிக நீளமான நதி. இந்தியாவின் மிக நீளமான நதி பார்த்தீங்கன்னா கங்கை நதி. பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா கங்கை நதியோட மிக நீளமான நதி தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 2900 கிலோமீட்டர் வந்து நீளமுடையது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த நதியானது மிக குறைந்த அளவு தான் வந்து பாயுது. அதாவது கங்கை நதியினுடைய நீளத்தை விட பிரம்மபுத்திரா நதியினுடைய நீளம் மிகமானது. ஆனால் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதனுடைய பாயும் நீளமானது மிக குறைவாக உள்ளது. ஆனால் 2525 கிலோமீட்டர் கங்கை நதி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியாவிலே பாயுது. பிரம்மபுத்திரா பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பாதி வந்து பாயுது. அதனால வந்து அது நீளமான நதி கிடையாது. இந்தியாவின் மிக நீளமான நதின்னு ஆப்ஷன்ல பிரம்மபுத்திரா கங்கை எல்லாம் கொடுத்தாங்கன்னா இங்க கங்கை தான் டிக் பண்ணோம். அடுத்து இந்த லெசன்ல வெரி இம்பார்ட்டன்டான பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை தேசிய சின்னங்கள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இயற்கை தேசிய சின்னங்கள் எந்தெந்த ஆண்டு அறிவிச்சிருக்காங்கன்னு கேட்பாங்க. மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனியாகவும் வந்து தாமரை எந்த ஆண்டு இந்தியாவின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது அது மாதிரி கேட்பாங்க. அடுத்து மயில்கள் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டுன்னு கேட்பாங்க. அப்படின்னா தேசிய சின்னங்கள்னு கொடுத்துட்டு தாமரை, ஆலமரம், மயில், புலி, யானை இப்படி கொடுத்துட்டு மேட்ச் த ஃபாலோயிங்ல வந்து அதனுடைய இயர்ஸ் கொடுப்பாங்க. கரெக்டாக மேட்ச் பண்ணோம். ஆல்ரெடி இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆலமரம். ஆலமரம் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தேசிய சின்னம். இந்த ஆலமரம் இந்தியாவின் தேசிய சின்னமாக இந்தியாவின் தேசிய மரம் எதுனா ஆலமரம். இந்த ஆலமரம் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. 1950 பார்த்தீங்கன்னா ஆலமரமானது தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலமரத்தை பற்றி தெரிஞ்சுன்னா இது ஒரு மருத்துவ குணம் கொண்டது. ஆலமரம் மருத்துவ குணம் கொண்டதுன்னு சொல்றாங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா மயில். மயில் இந்தியாவின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. ஸோ நம்ம மயில்கள் சரணாலயம் எங்க இருக்குன்னு பார்த்தோம். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் இருக்கு. இந்த மயிலானது தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா, அதாவது தேசிய பறவைன்னு சொல்லுவாங்க, 1963. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் தாயகமாக கொண்ட தோகையை கொண்ட பறவை மயில். தோகையை கொண்ட பறவை மயில். அடுத்து தாமரை. தாமரை பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய மலரா அறிவிச்சிருக்காங்க. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா 1950. 1950 பார்த்தீங்கன்னா தாமரையானது இந்தியாவின் தேசிய மலரா அறிவிச்சிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா சேற்றில் மலர்ந்த செந்தாமரைன்னு ஓமை சொல்லுவாங்க. சேற்றில் வளர்ந்தால் கூட இந்த தாமரையானது மிக அழகாக இருக்கும் ஒரு மலர் தான் தாமரை மலர். அடுத்து புலி. இந்தியாவினுடைய தேசிய விலங்கு எதுனா புலி. தேசிய விலங்காக புலி அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1973. 1973 அறிவிச்சிருக்காங்க. இந்த புலியானது பார்த்தீங்கன்னா பூனை இனத்தில் மிகப்பெரியது. மொத்த புலிகளின் எண்ணிக்கையில் 70% பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ளது. கேட்பாங்க, உலகில் உள்ள மொத்த புலிகளின் சதவீதத்தில் எத்தனை சதவீதம் இந்தியாவில் உள்ளதுன்னா 70%. ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆலமரம் இந்தியாவின் தேசிய மரமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. மயில் இந்தியாவின் தேசிய பறவையாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1963. இந்தியாவின் தேசிய மலராக தாமரை அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1950. புலி இந்தியாவின் தேசிய விலங்காக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 1973. ஸோ அடுத்து தேசிய சின்னங்கள் என்னன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கங்கை ஆறு. இந்தியாவின் ஆல்ரெடி பார்த்தோம், இந்தியாவின் மிக நீளமான ஆறு கங்கை ஆறுன்னு பார்த்தோம். கங்கை ஆறு வற்றாத ஆறு. வரலாற்று புகழ்பெற்ற நகரமான இவ்வாற்றங்கரையில் பார்த்தீங்கன்னா தோன்றிய வழி தோங்கின, தோன்றி செழித்தோங்குன்னு சொல்றாங்க. வரலாற்று புகழ்பெற்ற தலைநகரங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரையில் தான் நிறைய தோன்றி இருக்குன்னு சொல்றாங்க. கங்கை ஆறு இந்தியாவின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. ஸோ அடிக்கடி இந்த கொஸ்டின் கேட்பாங்க. கங்கை ஆறு இந்தியாவின் தேசிய ஆறாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2008. அடுத்து பார்த்தீங்கன்னா யானை. ஆசியாவை தாயகமாக கொண்டதா யானையே தான் வாழும் காட்டு பிரதேசங்களை பாதுகாப்பதில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. யானையானது எங்க இருக்கு அங்க உள்ள காட்டை பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. யானை இந்தியாவின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2010. யானை இந்தியாவின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2010. அடுத்து ஆற்று ஓங்கில். ஆற்று ஓங்கில் இந்தியாவின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2010. ஆற்று ஓங்கில் இந்தியாவின் தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 2010. அடுத்து லாக்டோபாசிலஸ். லாக்டோபாசிலஸ் இது பார்த்தீங்கன்னா பாக்டீரியாக்களின் குழுவில் பார்த்தீங்கன்னா முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த லாக்டோபாசிலஸ் என்பது ஒரு தோழமை பாக்டீரியா. இது பார்த்தீங்கன்னா லாக்டிஸ் மற்றும் பாக்டீரியாக்களின் குழுவில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 2012 ஆண்டு பார்த்தீங்கன்னா தேசிய அந்தஸ்து இந்தியாவில் வழங்கியிருக்காங்க. லாக்டோபாசிலஸ்க்கு தேசிய அந்தஸ்து வழங்கப்பட்ட ஆண்டு, தேசிய சின்னமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு 2012. அடுத்து பார்க்கலாம் ராஜநாகம். ராஜநாகம் பார்த்தீங்கன்னா உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு. உலகில் விஷத்தன்மை கொண்ட மிக நீளமான பாம்பு தான் இந்த ராஜநாகம். அடுத்து மாம்பழம். மாம்பழம் பார்த்தீங்கன்னா எப்ப இந்தியாவின் தேசிய சின்னமாக
அறிவிக்கப்பட்டதுன்னா தேசிய பழம்னு கூட சொல்லலாம். 1950 1950ஆம் ஆண்டு தான் பார்த்தீங்கன்னா மாம்பழமானது இந்தியாவின் தேசிய பழமாக அறிவிக்கப்பட்டது. இந்த மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ்லாம் இருக்கு. என்னென்ன விட்டமின்ஸ்னா ஏ, சி மற்றும் டி இது பார்த்தீங்கன்னா அதிக அளவில் காணப்படுகிறது. மாம்பழத்தில் அதிக அளவில் காணப்படும் விட்டமின்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ, சி, டி. எந்த ஆண்டு தேசிய பழமாக அறிவிக்கப்பட்டதுன்னா 1950. ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுங்க. கண்டிப்பாக இதிலிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வரக்கூடிய குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 பிரிம்ஸ் ஆகட்டும் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இந்தியாவினுடைய தேசிய சின்னங்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது. அடுத்து மேலும் பல தேசிய சின்னங்களை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய மாநில இயற்கை சின்னங்கள் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்திய அளவில் பார்த்து நம்ம அடுத்து தமிழ்நாட்டு அளவில் பார்க்கலாம். வெரி 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 இம்பார்ட்டன்ட். அடிக்கடி இதில் இருந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்தியாவினுடைய மாநில பறவை எதுன்னு கேட்பாங்க, விலங்கு எதுன்னு கேட்பாங்க, மலர் என்பதை அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ இது பார்க்கலாம். இந்தியாவினுடைய மாநில விலங்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு. இந்தியாவினுடைய மாநில விலங்கு வரையாடு. இது அதிகமாக காணப்படும் பகுதி எங்கன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டத்தில் தான் இந்த வரையாடானது அதிகமாக காணப்படுகிறது. இந்தியாவினுடைய தேசிய விலங்கு பார்த்தீங்கன்னா புலின்னு பார்த்தோம். அது மாதிரி தமிழகத்தின் மாநில விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா வரையாடு, நீலகிரி மாவட்டத்தில் காணப்படுகிறது. அடுத்து தமிழ்நாட்டினுடைய பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மரகத புறா. இந்த கொஸ்டின்ஸ் அடிக்கடி கேட்குறாங்க. பறவை எதுன்னு பார்த்தீங்கன்னா மரகத புறா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய பறவை. அடுத்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், தமிழ்நாட்டினுடைய மலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா செங்காந்தன் மலர். ஸோ இங்கே இருக்கு பாருங்க, செங்காந்தன் மலர். பார்க்கறதுக்கே நல்லா அழகாக இருக்கும் அந்த மலர். செங்காந்தன் மலர் தமிழ்நாட்டினுடைய தேசிய மலர். தமிழ்நாட்டுடைய மாநில மலர் எதுன்னு கேட்டாங்கன்னா செங்காந்தன் மலர். அடுத்து தமிழ்நாட்டினுடைய மரம் பனை மரம். இந்தியாவினுடைய மரம் பார்த்தீங்கன்னா ஆலமரம். தமிழ்நாட்டினுடைய மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பனை மரம். இருக்கு பாருங்க, பனை மரம். ஸோ இதுதான் தமிழ்நாட்டினுடைய சின்னங்கள், பார்த்து வச்சுங்க. விலங்கு பார்த்தீங்கன்னா வரையாடு, தமிழ்நாட்டினுடைய பறவை மரகத புறா, மலர் பார்த்தீங்கன்னா செங்காந்தன் மலர், தமிழ்நாட்டினுடைய மரம் பார்த்தீங்கன்னா பனை மரம். ஸோ அடுத்து மேலும் பல தேசிய சின்னங்களை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேசிய கொடி. தேசிய கொடி இங்கே இருக்கு பாருங்க. தேசிய கொடி நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். தேசிய கொடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வண்ணங்கள் கொண்டது. தேசிய கொடி 3 வண்ணங்களை கொண்டது. அதனுடைய மேல் பகுதி பார்த்தீங்கன்னா காவி நிறம். மேல் பகுதி காவி நிறத்தை கொண்டது. இந்த காவி நிறம் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறது. தேசிய கொடி மொத்தம் 3 வண்ணங்களை கொண்டது. மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதின்னு இருக்கும். மேல் பகுதியில் காணப்படும் காவி நிறமானது வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கும். அடுத்து கீழ்ப்பகுதி பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் கொண்டது. இந்த பச்சை நிறமானது செழுமையையும் வளத்தையும் குறிக்கும். பச்சை நிறம், இந்த பச்சை நிறமானது செழுமையையும் வளத்தையும் குறிக்குன்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இடையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை நிறம் இருக்கு பார்த்தீங்களா, வெள்ளை நிறம். இந்த வெள்ளை நிறம் பார்த்தீங்கன்னா நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கும். கேட்பாங்க,
தேசிய கொடியின் மேல் பகுதியில் உள்ள காவி நிறம் எதை குறிக்கிறதுனா வீரத்தையும் தியாகத்தையும் குறிக்கிறதுன்னு சொல்ல எழுதணும். கீழ்ப்பகுதியில் உள்ள பச்சை நிறம் பார்த்தீங்கன்னா செழுமையையும் வளத்தையும் குறிக்கின்றது. இடையில் உள்ள வெள்ளை நிறம் நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறது. கொஸ்டின் கேட்பாங்க, நடுப்பகுதியில் உள்ள வெள்ளை நிறம் எதை குறிக்கிறதுனா நேர்மை, அமைதி மற்றும் தூய்மையை குறிக்கிறதுன்னு ஆப்ஷன் இருந்தா அதுதான் நீங்க டிக் பண்ணோம். அடுத்து நடுவில் பார்த்தீங்கன்னா கருநீல நிறத்தில் அசோக சக்கரம் காணப்படுகிறது. இங்க பாருங்க, அசோக சக்கரம் இது பார்த்தீங்கன்னா 24 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. இது கரு நீலத்தில் நிறத்தில் அமைஞ்சிருக்கும். இது அறவழியையும் அமைதியையும் வலியுறுத்துகிறது. தேசிய கொடியின் நடுவில் அமைந்துள்ள அசோக சக்கரம் கருநீல நிறத்தில் இருக்கும். இது எதை குறிக்கின்றதுன்னா அறவழியையும் அமைதியையும் குறிக்கின்றது. அடுத்து இந்த தேசிய கொடியினுடைய நீளம் அகலம் எவ்வளவு இருக்கணும்ன்றத வரையறுத்திருக்காங்க. தேசிய கொடியினுடைய நீளமும் அகலமும் எந்த ரேஷியோல இருக்கணும்ன்றத வரையறுத்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா 3:2 இந்த விகிதத்தில் தான் இருக்கணும். நீளம் பார்த்தீங்கன்னா 3, நீளம் 3, அகலம் பார்த்தீங்கன்னா 2. ஸோ இதுதான் நீளம், இது அகலம். அப்போ 3:2 என்ற விகிதத்தில் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அடுத்து தேசிய கொடியை பத்தி மேலும் சில குறிப்புகளை தெரிஞ்சுக்கலாம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்த ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. இவர் தான் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியை வடிவமைச்சாரு. விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் தயாரிக்கப்பட்டது. விடுதலை இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு தயாரிக்கப்பட்ட முதல் தேசிய கொடி தமிழ்நாட்டில் தான் தயாரிச்சாங்க. எங்கு தயாரிக்கப்பட்டாங்கன்னு கேட்பாங்க. குடியாத்தம் எங்க இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் நெய்யப்பட்டது. அதாவது விடுதலை இந்தியாவின் முதல் தேசிய கொடியானது தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் தான் பார்த்தீங்கன்னா முதல்ல தயாரிச்சாங்க. குடியாத்தம் எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னா வேலூர் மாவட்டம். இந்த தேசிய கொடியானது பார்த்தீங்கன்னா பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் சுதந்திர நாளான 15/8/1947 செங்கோட்டையில் ஏற்றினார். பண்டித ஜவஹர்லால் நேரு முதல் இந்தியாவின் பிரதமர். இவர் பார்த்தீங்கன்னா 15/8/1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த நாளான அன்று செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கொடியை ஏற்றிருப்பாரு. அவர் ஏற்றிய தேசிய கொடி பார்த்தீங்கன்னா தற்போது சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் அருங்காட்சியகத்தில் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு செக்ரட்டரியேட் இருக்கு பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மியூசியம் இருக்கு. அந்த மியூசியத்தில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஏற்றிய முதல் கொடியானது அந்த மியூசியத்தில் இருக்கிறதா சொல்றாங்க. ஸோ பார்க்க விருப்பம் உள்ளவர்கள் சென்னையில் இருக்கிறவங்களும் போயிட்டு மியூசியத்தில் ஃப்ரீ தான், அவங்க ஒரு டைம் வச்சுருக்காங்க, அங்கே போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு வரலாம். ஸோ தேசிய கொடியை பற்றி மறுபடியும் ஒரு ரிப்பீட்டட் பார்த்துங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆந்திராவை சேர்ந்த பிங்காலி வெங்கையா. அடுத்து இந்த தேசிய கொடி எங்கு தயாரிக்கப்பட்டதுன்னா வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தான் பார்த்தீங்கன்னா தேசிய கொடியானது முதல் தயாரிக்கப்பட்டது. அந்த தேசிய கொடியை முதலில்
செங்கோட்டையில் பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் சுதந்திரம் அடைந்த 15/8/1947 அன்று பார்த்தீங்கன்னா செங்கோட்டையில வந்து ஏற்றிருப்பாரு. அடுத்து கொடிக்காத்த குமரனை பத்தி பார்த்துக்கலாம். இந்த கொடிக்காத்த குமரன் என்பவர் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். கொடிக்காத்த குமரன் பார்த்தீங்கன்னா 1932 வந்து காந்தியடிகள் வந்து கைது செய்வாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா இந்தியா முதல்வர் வந்து போராட்டம் வந்து நடைபெறும். அந்த போராட்டின் போது பார்த்தீங்கன்னா கொடிக்காத்த குமரன் அவர்கள் தமிழ்நாட்டில இருந்து கலந்துப்பாரு. அப்ப கொடிக்காத்த குமரன் அவர்களை பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து தாக்கப்பட்டு லட்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அப்போ கூட இந்த கொடிக்காத்த குமரன் தன்னுடைய கையில் இந்த கொடியை வந்து விடாம தன்னோட உயிர் போகும் வரை பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வந்து அப்படியே பிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலதான் பார்த்தீங்கன்னா இவரை திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்பட்ட இவர் வந்து கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கப்படுகிறார். கொடியை வந்து விடாம தன் சாகும் வரை கையில் ஏந்தி இருந்ததனால் இவர் வந்து கொடிக்காத்த குமரன் என்று அழைக்கிறாங்க. ஸோ இவரை பத்தி டீட்டெயில்டா 10th 12th கொடுத்துருப்பாங்க INMல, அப்ப பார்க்கலாம். ஸோ அடுத்து தேசிய சின்னம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசிய லட்சினை. தேசிய கொடி பார்த்தோம், அடுத்து தேசிய லட்சினை. இந்தியாவினுடைய தேசிய லட்சினையாக அறிவிக்கப்பட்டது எதுன்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் அசோக தூணில் உச்சின்னு அமைஞ்சிருந்த நான்முக சிங்கம் தான் பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய லட்சினையாக அறிவிக்கப்பட்டது. சாரநாத் அசோகர் சாரநாத் தூண் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா அந்த 4 முகம் கொண்ட சிங்கமானது இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய தேசிய லட்சணையாக அறிவிக்கப்பட்டது. எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950 இந்தியாவினுடைய தேசிய லட்சணையாக அசோக தூணில் உள்ள 4 முக சிங்கமானது அறிவிக்கப்பட்டது. எந்த நாள்ல பார்த்தீங்கன்னா ஜனவரி 26, 1950, அதாவது நம்ம குடியரசு தினமாக கொண்டாடப்படுகின்ற ஜனவரி 26 தான் பார்த்தீங்கன்னா இந்த தேசிய லட்சணை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இந்த தேசிய லட்சணையை பத்தி டீட்டெயில்டா பார்க்கலாம். இருக்கு பாருங்க, இதுதான் வந்து அசோக தூண் இருக்கும். அது மேலேதான் இந்த 4 முக சின்னமானது அமைக்கப்பட்டிருக்கும். இதுதான் இந்தியாவினுடைய தேசிய லட்சணை. தேசிய லட்சணையில் பார்த்தீங்கன்னா சத்தியமே ஜெயதே, சத்தியமேவ ஜெயதே என பொறிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவினுடைய தேசிய சின்னத்துல பார்த்தீங்கன்னா சத்தியமேவ ஜெயதேன்னு பொறிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய பொருள் தமிழ்ல பார்த்தீங்கன்னா வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும் என்பதா இதன் பொருள். இந்த தேசிய லட்சணை பார்த்தீங்கன்னா மேல் பகுதி அடிப்பகுதி என 2 பகுதிகளை கொண்டது. மேல் பகுதினா இந்த சிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் மேல் பகுதி. ஸோ இது பார்த்தீங்கன்னா அடிப்பகுதின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேல் பகுதி, இது வந்து அடிப்பகுதி. ஸோ இப்படி கேட்பாங்க, மேல் பகுதியில என்னென்ன விலங்கினுடைய உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது, அடிப்பகுதியில் என்னென்ன விலங்குகளின் உருவங்கள் பொறிக்கப்பட்டுள்ளது ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. யூபிஎஸ்லாம் இதை பத்தி நிறைய கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்ல இப்ப கேட்டுட்டு வராங்க. தேசிய சின்னனுடைய மேல் பகுதி அடிப்பகுதி என 2 பகுதியில பிரிச்சுட்டு இருக்கு. மேல் பகுதியில என்னென்ன உருவங்கள் இருக்குன்றத பார்க்கலாம். மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 சிங்க உருவங்கள், மேல் பகுதியில 4 வகையான சிங்க உருவங்கள் ஒன்றுக்கொன்று பின்பக்கமாக பொருந்தி இருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். மேல் பகுதியில 4 சிங்க உருவங்கள் கொண்டு ஒன்றுக்கொன்று பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக பொருந்தி இருக்குமாறு வட்ட வடிவமான பீடத்தில் வந்து அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 4 சிங்கங்களில் பார்த்தீங்கன்னா
நமது லட்சணையில் 3 சிங்க உருவங்கள் மட்டுமே காண இயலும். மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா இருக்கும். ஸோ இங்க ஒன்று இங்க ஒன்று இருக்கும். அது மாதிரி இங்க ஒன்று இங்க ஒன்று. ஸோ இதுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கும், இதுக்கு ஆப்போசிட் இங்க இருக்கும். ஸோ இப்போ நம்ம பார்த்து பாருங்க இதுல. ஆனா நமக்கு பார்த்தீங்கன்னா 3 தான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். பாருங்க 3 தான் தெரியுது பாருங்க. இது ஒன்று ஸ்ட்ரைட்டா இருக்கு, இதுக்கு பேக் சைட்ல ஒன்று இருக்கும், அது நமக்கு தெரியாது. சைட்ல இருக்கிற இங்க ஒரு சிங்கம். ஸோ இது 1 2 3, இந்த 3 சிங்க உருவங்கள் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு வந்து தெரியும். கேட்பாங்க கொஸ்டின்ல, இந்திய தேசிய லட்சணையில் காணப்படும் சிங்க உருவங்கள் 4 சிங்க உருவங்களில் எத்தனை உருவங்கள் நம்மால் பார்க்க முடியும்னு கேட்பாங்க. ஆப்ஷன்ல 2 3 4 1ன்னு கொடுப்பாங்க. நம்ம 3 என்ற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யானை பார்த்தீங்கன்னா ஆற்றலை குறிப்பதற்காக நம்ம லட்சணையில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்து குதிரையானது வேகத்தை குறிப்பதற்காக குறிச்சிருக்காங்க. அடுத்து காளை உருவமும் இருக்கும். இதெல்லாம் எங்க இருக்குன்னா அடிப்பகுதியில. கடின உழைப்பை குறிப்பதற்காக காளையையும், சிங்கம்னா கம்பீரம் ஆகிய உருவங்கள் வந்து அமைந்துள்ளது. தேசிய லட்சணையினுடைய மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா 4 முகம் கொண்ட சிங்க உருவம் வந்து வட்ட வடிவில் வந்து அமைச்சப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா யானை, குதிரை, காளை, சிங்கம். ஸோ இதையும் ஆப்ஷன்ல கேட்பாங்க. யானை, குதிரை, காளை, அப்புறம் கரடின்னு கொடுத்துட்டு தேசிய லட்சணையில் இல்லாத விலங்கு எதுன்னு கேட்பாங்க. அதனால கண்டிப்பா பார்த்துங்க. என்னன்னா யானை, குதிரை, காளை, சிங்கம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விலங்கு எதை குறிப்பதற்காக அதில் வச்சிருக்கான்னு கேட்பாங்க. யானை பார்த்தீங்கன்னா ஆற்றலை குறிக்கும், குதிரை பார்த்தீங்கன்னா வேகத்தை குறிக்கும், காளை பார்த்தீங்கன்னா கடின உழைப்பை குறிக்கும், சிங்கம் பார்த்தீங்கன்னா கம்பீரத்தை குறிக்கும். அடுத்து தர்ம சக்கரமும் அமைந்துள்ளது. இடையில பார்த்தீங்கன்னா ஒரு தர்ம சக்கரம் அமைந்துள்ளது சொல்றாங்க. இந்த லட்சணை பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் அலுவலக முறை கடித முகப்புகள். ஸோ லெட்டரேட்ல இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், அதாவது எல்லாமே வந்துன்னா மினிஸ்ட்ரியில யூஸ் பண்றாங்க இல்ல, அதனுடைய லெட்டர் ஹெட்னு சொல்லுவாங்க. இந்த லெட்டர் ஹெட்ல பார்த்தீங்கன்னா இந்த இதுவானது இடம்பெற்று லட்சணை வந்து இடம்பெற்றுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்திய நாணயங்களில் நம்ம பார்த்துருப்போம். இந்திய நாணயங்கள்ல பார்த்தீங்கன்னா சிங்கமா பூவான்னு கேட்போம். அது மாதிரி ஒரு பக்கத்துல சிங்கம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இந்த லட்சணையில் உள்ள சிங்கம் தான். அடுத்து கடவு சீட்டுகளிலும் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தப்படுகிறது. கடவு சீட்டுகளிலும் பார்த்தீங்கன்னா இது பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இங்க பார்த்துங்க மறுபடியும் ஒரு டைம் இருக்கு பாருங்க. குதிரை, சிங்கம், அதே மாதிரி புலி, யானை வந்து பேக் சைட்ல ரவுண்டா இருக்கும்போது நமக்கு வந்து தெரியும். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்டான ஒரு சின்னம் தான் இது. இது பார்த்தீங்கன்னா சாரநாத் தூணின் உச்சியில் அமைந்திருந்த 4 சிங்கம் தான் நம்முடைய தேசிய லட்சணைன்னு சொன்னாங்க. அந்த அசோகர் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த சாரநாத் தூணின் உச்சியில் இருந்த 4 சிங்கம் இப்ப எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாரநாத் அருங்காட்சியகம், சாரநாத் மியூசியம் வந்து பாதுகாப்பா வச்சிருக்கதா சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தேசிய கீதம். அடுத்து நாம பார்க்க போறது தேசிய கீதம். தேசிய கீதம் என்பது என்ன பாடல்னா ஜனகணமன. நமது தேசிய கீதம், இந்தியாவினுடைய தேசிய கீதம் ஜனகணமன. இதை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரவீந்திரநாத் தாகூர். நமது தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். எந்த மொழியில் எழுதினார்னா வங்காள மொழி, பெங்காலின்னு சொல்லுவாங்க, அல்லது வங்காள மொழி. நமது தேசிய கீதம் ஜனகணமன. இதனை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். எந்த மொழியில் பார்த்தீங்கன்னா வங்காள மொழி. இது எப்போது வந்து இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஜனவரி 24, 1950. ஜனவரி 24, 1950 ஆண்டு தான் இந்திய அரசியலமைப்பு சபையால் இந்த ஜனகணமன என்பது தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது.
ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ற பார்த்துங்க. இந்தியாவினுடைய தேசிய கீதம் ஜனகணமன. இந்தியாவினுடைய தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். எந்த மொழியில் இயற்றினார்னா வங்காள மொழி. இந்திய அரசால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஜனவரி 24, 1950. ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுங்க. அடுத்து பாருங்க, தேசிய கொடி பார்த்தோம். அந்த தேசிய கொடி முதலாக எப்பொழுது இயற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1911 டிசம்பர் 27ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு நடைபெற்றது. இங்கதான் பார்த்தீங்கன்னா முதலாக தேசிய கொடியானது தேசிய கீதமானது பாடப்பட்டது. மாத்தி சொல்லிட்டேன், தேசிய கொடி இல்ல, தேசிய கீதம். தேசிய கீதம் எப்பொழுது முதலாக பாடப்பட்டதுன்னா 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கல்கத்தாவில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸ் ஐஎன்சி, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மாநாட்டின் போதுதான் முதலாக பாடப்பட்டது. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த ஆண்டு நடைபெற்ற கொல்கத்தா மாநாட்டில் இந்திய தேசிய பாடல் முதலாக பாடப்பட்டதுன்னு கேட்பாங்க. 1911 டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ். இந்த தேசிய கீதம் பாடும்போது என்னென்ன நடைமுறைகள் நம்ம கடைபிடிக்கணும்ன்றது சொல்றாங்க. தேசிய கீதம் பார்த்தீங்கன்னா 52 வினாடிகளில் பாடி முடிக்க வேண்டும். இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, எத்தனை வினாடிகளில் தேசிய கீதத்தை பாடி முடிக்க வேண்டும் கேட்டிருந்தாங்க. சுமார் 52 வினாடிகளில் இந்த தேசிய கீதத்தை பாடி முடிக்கணும். இந்த தேசிய கீதம் பாடும்போது பார்த்தீங்கன்னா எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்க வேணும். அட்டென்ஷன்ல பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிற்கணும், எந்த வித அசைவும் இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த தேசிய கீதம் பார்த்தீங்கன்னா பொருள் புரிந்து சரியாக பாட வேண்டும். 52 செகண்ட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தேசிய கீதத்தை பாடி முடிக்கணும். எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டென்ஷன்ல நிற்கணும். அதனுடைய பொருளானதை புரிந்து பார்த்தீங்கன்னா பாடணும்னு சொல்றாங்க. ஸோ அடுத்து தேசிய கீதம் மாதிரி இந்தியாவிற்கு ஒரு தேசிய பாடலும் இருக்கு. இந்தியாவுக்கு தேசிய கீதம் என்பது வேறு, தேசிய பாடல் என்பது வேறு. கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. இந்தியாவின் தேசிய பாடல்னு கேட்குறாங்களா, தேசிய கீதம்னு பார்க்குறாங்களா? கொஸ்டினை நல்லா பார்த்துங்க. ஏன்னா தேசிய கீதத்தை இயற்றியவர்னு யாருன்னு கேட்பாங்க, மாற்றி எழுதக்கூடாது. அதே போல தேசிய பாடலை இயற்றியவர் யாருன்னு கேட்டால் மாற்றி நீங்க எழுதிடக்கூடாது. தேசிய கீதம் என்பது வேறு, தேசிய பாடல் என்பது வேறு. இந்த தேசிய கீதத்தை இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர்னு பார்த்தோம். இந்தியாவினுடைய தேசிய பாடலை இயற்றியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வங்காள எழுத்தாளர் பகிம் சந்திர சாட்டர்ஜி. வங்காள எழுத்தாளரான பகிம் சந்திர சாட்டர்ஜி தான் இந்த வந்தே மாதரம் என்ற தேசிய பாடலை முதலாக எழுதினார். இந்தியாவினுடைய தேசிய கீதம் ஜனகணமன இயற்றியவர் ரவீந்திரநாத் தாகூர். இந்தியாவினுடைய தேசிய பாடல் பார்த்தீங்கன்னா வந்தே மாதரம். இதை இயற்றியவர் வங்காள எழுத்தாளர் பகிம் சந்திர சாட்டர்ஜி. ஸோ நீங்க மாத்தி எழுதிடக்கூடாதுன்றதை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கேன். இந்த தேசிய பாடலானது இந்தியாவின் தேசிய கீதத்திற்கு இணையாக பாடல்னா இப்பாடலுக்கு சிறப்பு அந்தஸ்து அளிக்கப்படுகிறது. தேசிய பாடல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய தேசிய கீதத்திற்கு இணையா மதிக்கப்படுது. இந்த தேசிய பாடலை பார்த்தீங்கன்னா நம்முடைய முன்னாள் குடியரசுத் தலைவர், இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக இருந்த ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24ஆம் நாள் பார்த்தீங்கன்னா தேசிய பாடல் என்று அறிவித்தார். வந்தே மாதரத்தை இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24ஆம் நாள் தான் இந்த பாடல் தேசிய பாடல் என்று அறிவிச்சாரு. தேசிய பாடலான வந்தே மாதரம் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க, அல்லது நாவலில் இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. ஆனந்த மடம், இங்கிலீஷ்ல ஆனந்த் மட்டுன்னு கொடுப்பாங்க. ஆனந்த மடம் என்ற நாவலில் இருந்த இந்த தேசிய பாடலானது எடுக்கப்பட்டுள்ளது. ஸோ மறுபடியும் பார்த்துங்க, இந்திய தேசிய பாடல் வந்தே மாதரம்.
இந்த தேசிய பாடல் இயற்றியவர் பகிம் சந்திர சாட்டர்ஜி. இவர் பார்த்தீங்கன்னா வங்காள மொழி எழுத்தாளர். தேசிய பாடல் அறிவிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா 1950 ஜனவரி 24. எந்த நூலிலிருந்து அல்லது நாவலிலிருந்து தேசிய பாடல் எடுக்கப்பட்டதுன்னா ஆனந்த மடம். அடுத்து தேசிய மொழி. நம்ம தேசிய மொழி பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் நம்ம உறுதிமொழி எடுத்திருப்போம். இந்தியா எனது தாய்நாடு, அது மாதிரி உறுதிமொழியும் நம்ம எடுப்போம். இந்த தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளி பாட புத்தகத்தில் முன்னாடி இருக்கும். ஸோ இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இந்திய தேசிய உறுதிமொழியை எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிதிமாரி வெங்கட் சுப்பாராவ். என்ன மொழியில் எழுதினார்னா தெலுங்குல எழுதியிருக்காரு. இந்தியாவின் தேசிய உறுதிமொழி எழுதியவர்னா பிதிமாரி வெங்கட சுப்பாராவ். இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய இந்த தேசிய உறுதிமொழியை எழுதியிருக்காரு. பிதிமாரி வெங்கட் சுப்பாராவ். எந்த மொழியில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு. எந்த மொழினா தெலுங்கு மொழியில தான் இயற்றியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. அடுத்து இந்தியாவினுடைய தேசிய நுண்ணுயிர் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோபாசிலஸ். ஆல்ரெடி பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ எந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 2012ஆம் ஆண்டு. இந்தியாவினுடைய தேசிய நுண்ணுயிர் லாக்டோபாசிலஸ் எந்த ஆண்டு தேசிய நுண்ணுயிராக இந்தியாவினுடைய தேசிய நுண்ணுயிராக அங்கீகரிக்கப்பட்டதுன்னா 2012. ஸோ நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய நாணயம் ஐஎன்ஆர்னு சொல்லுவாங்க. இந்த சிம்பிள் பார்த்துங்க. இந்த ரூபாய்க்கான சின்னம் பார்த்தீங்கன்னா 2010 தமிழகத்தை சேர்ந்த டி உதயகுமார் அவர்கள் தான் வடிவமைச்சிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் அதிகபூர்வ பணத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ரூபாய். இந்தியாவினுடைய அதிகாரப்பூர்வ பணத்தின் பெயர் பார்த்தீங்கன்னா ரூபாய். ஒவ்வொரு நாட்டுக்கு மாதிரி இருக்கும். டாலர் இருக்கும், ஹென் இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் இருக்கும். ருப்பியான்னு இருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரூபாய்ன்னு சொல்றாங்க. இதை முதல்ல இந்தியாவில் அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டின் மன்னரான ஷெர்ஷா சூரி தான் பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயத்துக்கு ருபியா என்று பெயர் பெற்றாரு. ஸோ அந்த ருபியா என்பது தான் பின்காலத்தில் மருவி பார்த்து நம்ம ரூபாய் என்று மருவி வந்துள்ளது. இந்த ரூபாய்க்கான இந்த சிம்பிளை வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த டி உதயகுமார். இவர் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த இப்போது பயன்படுத்தக்கூடிய இந்த சிம்பிளை தயார் பண்ணாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தேசிய நாட்காட்டி. இது பார்த்தீங்கன்னா 78 சக ஆண்டு முறை தொடங்கியது. 78 பார்த்தீங்கன்னா சக ஆண்டு முறை, அதாவது கனிஷ்கர் வாழ்ந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சக ஆண்டு என்பது தொடங்கி இருக்கும். இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மார்ச் 22 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இளவேனில் கால சமபகலும் அந்த ஆண்டு தொடங்குது. லீப் ஆண்டில் பார்த்தீங்கன்னா இது மார்ச் 21ஆக மாறும்னு சொல்றாங்க. இந்த சக ஆண்டு முறை தான் பார்த்தீங்கன்னா பிரபல வான் இயற்பியலாளர் மேக்னட் சாகா என்பவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா நாட்காட்டி சீரமைப்பு குழு பரிந்துரைத்தது. அதன்படி பார்த்தீங்கன்னா சக ஆண்டாக 1957 மார்ச் 22 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முதல் தேசிய நாட்காட்டியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேசிய நாட்காட்டி பார்த்தீங்கன்னா 1957 மார்ச் 22 அன்று முதல் தேசிய நாட்காட்டியானது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ இது அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, அந்த பார்த்து வச்சுங்க. அடுத்து தேசிய விடுமுறை நாட்கள். சுதந்திர தினம் இது நமக்கு தெரிஞ்சது தான், ஆகஸ்ட் 15. ஸோ அன்னைக்கு விடுதலை விடுவாங்க, நமக்கு லீவ் விடுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குடியரசு தினம் ஜனவரி 26. ஸோ அதுவும் இந்தியாவினுடைய விடுமுறை நாள் தான். அடுத்து பாருங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பாசறை திரும்புதல் நாள்னு சொல்லுவாங்க. இது சமீபத்தில் கேட்டுட்டு இருக்காங்க. பாசறைக்கு திரும்பும் நாள் சொல்லுவாங்க. இந்த பாசறைக்கு திரும்பும் நாள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 29. ஜனவரி 29 தான் பாசறைக்கு திரும்பும் நாளாக கடைபிடிக்கப்படுகிறது.
இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்திய குடியரசு நாளின் 3வது நாளான ஜனவரி 29. நம்மளுக்கு குடியரசு தினம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 26 குடியரசு தினம். ஸோ அன்றிலிருந்து 3வது நாள் தான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 29 ஜனவரி வரும். இந்த 29 ஜனவரி பாத்தீங்கன்னா பாசறைக்கு திரும்பும் நாள் என்று ஒரு விழாவா பாத்தீங்கன்னா குடியரசு மலையில வந்து கொண்டாடுவாங்க. ஸோ அந்த நாள்ல பாத்தீங்கன்னா தரைப்படை, கடற்படை, விமானப்படை இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இசைக்குழுவினர் வந்து நிகழ்ச்சிகள் வந்து நடத்துவாங்க. அது மட்டும் அல்லாமல் பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து இந்த நிகழ்வின் முதன்மை விருந்தினர் ஆவார். சீஃப் கெஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த பாசறைக்கு திரும்பினால குடியரசுத் தலைவர் தான். அன்றைக்கு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவனுடைய மாளிகை எல்லாமே பாத்தீங்கன்னா கலர்ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைட்டிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த குடியரசுத் தலைவர் மாளிகையே பாத்தீங்கன்னா மின்விளக்கால வந்து அலங்கரிக்கப்பட்டு இருக்கும். இதுதான் பாசறைக்கு திரும்பும் நாள். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 29 குடியரசு தினமான ஜனவரி 26 இருந்து 3 நாள் கழிச்சு வந்து இது கொண்டாடுறாங்க. அடுத்து காந்தி ஜெயந்தி. இது தெரியும், இந்தியாவின் தேச பிதா என்று அழைக்கப்படுகிற காந்தி அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் 2 தான் பாத்தீங்கன்னா இந்தியாவில் காந்தி ஜெயந்தி என்று கொண்டாடப்படுகிறது. ஸோ இது பாத்தீங்கன்னா சர்வதேச அகிம்சை நாள் 2007 வந்து அங்கீகரிக்கப்பட்டது. சர்வதேச அகிம்சை நாள் 2007 இருந்து பாத்தீங்கன்னா ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இது ஒரு முக்கியமான எக்ஸ்ட்ரா பாயிண்ட் பார்த்து வச்சுங்க. சர்வதேச அகிம்சை நாளாக 2007 இருந்து அங்கீகரித்து ஐநா வந்து இந்த காந்தி ஜெயந்தி பிறந்த நாளான அக்டோபர் 2 வந்து கொண்டாடிட்டு வராங்க. ஸோ இது தேசிய சின்னம் இந்த லெசன்ஸ் வந்து முடிஞ்சிடுச்சு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் வெரி வெரி இம்பார்ட்டன்டான லெசன். 1929 ஆண்டு பாத்தீங்கன்னா லாகூர்ல பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மாநாடு வந்து கூட்டினாங்க. 1929 ஆண்டு லாகூர்ல இந்திய தேசிய காங்கிரசின் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் பாத்தீங்கன்னா முழு சுதந்திரத்தை அடைவது என்ற முழக்கமானது வலுப்பெற்றது. பூரண சுவராஜ்னு சொல்லுவாங்க, பூரண சுதந்திரம் சொல்லுவாங்க. நாம வந்து முழு சுதந்திரம் வந்து ஆங்கிலேயர்ல இருந்து பெறணும் என்ற ஒரு தீர்மானத்தை வந்து இயக்கினாங்க. அதன்படி பாத்தீங்கன்னா இந்தியர்களே பாத்தீங்கன்னா இந்த காங்கிரஸ் மாநாட்டில் 1930 ஜனவரி 26 அன்று முழு சுதந்திர நாளாக அவங்களே கொண்டாடினாங்க. இந்திய மக்களே பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்ல இருந்து நம்ம சுதந்திரம் பெறல, இருந்தாலும் நம்ம முழு சுதந்திரம் பெறணுன்றது 1930 ஜனவரி 26 அன்று பாத்தீங்கன்னா முழு சுதந்திர நாளாக கொண்டாடிட்டு அவங்களே வந்து கொண்டாடிட்டாங்க. ஸோ இந்த ஜனவரி 26 தான் பாத்தீங்கன்னா நம்ம பின்னால சுதந்திர தினமா குடியரசு தினமா வந்து நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஸோ இது ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த மாநாட்டில் முழு சுதந்திர கோரிக்கை வலுப்பெற்றது? பூரண சுவராஜ் கோரிக்கைனா லாகூர் காங்கிரஸ் மாநாடு. எந்த ஆண்டுனா 1929. முழு சுதந்திர நாளாக முதலில் கொண்டாடப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்பாங்க, நாள் எதுன்னு கேட்பாங்க. ஜனவரி 26 1930. ஸோ இந்த நாள் தான் முதல் முழு சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்டது. அடுத்து பாருங்க, இந்தியாவுக்கு அரசியலமைப்பு சட்டம் ஒண்ணு ஏற்றணும்னு பாத்தீங்கன்னா கோரிக்கைகள் வந்து எழுந்தது இந்தியர்களிடையே. அதன்படி பாத்தீங்கன்னா இந்தியாவின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 380 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அல்லது மன்றம்னு சொல்லுவாங்க. இந்த அமைப்பு பாத்தீங்கன்னா 1946 ஆண்டு உருவாக்கப்பட்டது. இந்தியர்களுக்காக ஒரு அரசியலமைப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கை வந்து பல்வேறு இந்தியர்களிடையே எழுந்தது. இதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றம் அல்லது சபை பாத்தீங்கன்னா 1946 ஆண்டு பாத்தீங்கன்னா உருவாக்குவாங்க. என்னுடைய முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நம்முடைய முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான்
இந்தியாவினுடைய முதல் பர்மனன்ட் தலைவரை இந்திய அரசியலமைப்பினுடைய பர்மனன்ட் தலைவராக பார்த்தீங்கன்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார். ஸோ இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸும் நம்ம மேல் வகுப்பில் வரக்கூடிய வகுப்புகளில் பார்க்கலாம். இந்த அரசியல் நிர்ணய சபையில் யாரெல்லாம் உறுப்பினர்களாக இருந்தாங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜி நாயுடு உட்பட்ட பல்வேறு உறுப்பினர்கள் இருந்திருக்காங்க. டோட்டலாக 389 உறுப்பினர்கள் பார்த்தோம். ஸோ அது எந்தெந்த பகுதி எங்கெங்க இருந்து மாகாணங்கள் இது மாதிரி தனித்தனியாக பாலிஸ் யூனியம் இது மாதிரி தனித்தனியாக பிரிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம 10th பாலிட்டியில் தெளிவாக பார்க்கலாம். இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை உருவாக்கப்பட்ட போது அதனுடைய தலைவராக யார் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அவர் உடல்நல குறைவால் மரணம் அடைஞ்சிருவாரு. அவருக்கு பிறகுதான் பார்த்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பார்த்தீங்கன்னா முழு நேர தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவர் கூட சில உறுப்பினர்களாக இருந்தாங்க. யாராருன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட் மற்றும் சரோஜி நாயுடு. அடுத்து இதுல ஒரு முக்கியமான கொஸ்டின்ஸ் என்ன கேட்பாங்கன்னா, இந்த அரசியல் நிர்ணய சபையில் இடம்பெற்றிருந்த பெண்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்பாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 15 பெண்கள் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினர்களாக இடம்பெற்றிருந்தார். எத்தனை பேர்னா 15 பெண்கள். 15 பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் நிர்ணய சபையில் அமைப்பில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அரசியல் நிர்ணய சபை சட்டம் இயற்ற வேண்டும். அரசியலமைப்பு சட்டமானது இந்தியாவிற்கு எழுத வேண்டும் என்பதற்காக வரைவு குழு ஒன்று அமைப்பாங்க. இந்த வரைவு குழு பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 பேர் பார்த்தீங்கன்னா உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. வரைவு குழுவினுடைய தலைவராக நம்முடைய டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்தியாவிற்கு ஒரு சட்டம் அமைக்க வேண்டும் என்பதற்காக தான் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றப்பட வேண்டும் என்பதற்காக தான் அரசியல் நிர்ணய சபை ஒன்று உருவாக்குவாங்க. அப்போ அந்த சட்டமானது இயற்றப்படுவதற்காக ஒரு குழு அமைப்பாங்க. அந்த குழுவில் பார்த்தீங்கன்னா டோட்டலா எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேர்ல அதுக்கு ஒரு தலைவர் வேண்டும் என்பதற்காக அந்த வரைவு குழுவினுடைய தலைவராக அம்பேத்கர் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார். இந்த வரைவுக்குடைய ஆலோசகராக பார்த்தீங்கன்னா BN ராவ் நியமிக்கப்பட்டார். ஸோ அம்பேத்கரை பற்றி அடிக்கடி நிறைய கேட்பாங்க, எல்லாரும் தெரியுன்றதுக்காக என்னுடைய ஆலோசகர் யாருன்னு கேட்பாங்க. ஆலோசகர் பார்த்தீங்கன்னா BN ராவ். இந்திய சட்ட வரைவு குழுவின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா BN ராவ். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த குழுவினுடைய முதல் கூட்டம் ஃபர்ஸ்ட் மீட்டிங் பார்த்தீங்கன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் நடைபெற்றது. இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்பொழுது நடைபெற்றதுன்னு கேட்பாங்க. இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னா 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் நாள் தான் முதல் கூட்டமானது நடைபெற்றது. ஸோ அந்த கூட்டம் நடைபெற்ற நாளில் இருந்தே பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கான வேலைகள் தொடங்கப்பட்டது. ஸோ அடுத்து ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், அண்ணல் அம்பேத்கர் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள் தான் இந்திய அரசியல் சட்டத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க. இந்த அரசியல் நிர்ணய சபை சட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியர்கள் அவங்கள மட்டுமே எழுதவில்லை, அவங்க யோசிச்சு எழுதவில்லை. அந்த சட்டமானது பார்த்தீங்கன்னா பல்வேறு நாடுகளில் இருந்து இயற்றப்பட்டுள்ள அரசியலமைப்பு சட்டத்தை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்காங்க. எந்தெந்த நாடுனா இங்கிலாந்து, அமெரிக்கா, சோவியத் ரஷ்யா, பிரான்ஸு, சுவிட்சர்லாந்து, இது மாதிரி பார்த்தீங்கன்னா 60 நாடுகளில் இயற்றப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்களை பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா
நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டமானது உருவாக்கப்பட்டது. ஸோ கேட்பாங்க, எத்தனை நாடுகள் அரசியலமைப்பு சட்டத்தை பின்பற்றி இந்தியாவுடைய அரசியல் சட்டம் இயற்றப்பட்டதுன்னு கேட்பாங்க. அரசியலமைப்பு சட்டம் டோட்டலா பார்த்தீங்கன்னா 60 நாடுகள், 60 நாடுகள்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் எடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து இந்த சட்டமானது பார்த்தீங்கன்னா எழுதி முடிக்கிறதுக்குள்ள 2000க்கும் மேற்பட்ட திருத்தங்கள், 2000த்திற்கும் மேற்பட்ட திருத்தங்கள் வந்து செஞ்சிருக்காங்க. ஸோ அவங்க எழுதி கொடுப்பாங்க. அதை அந்த அரசியல் நிர்ணய சபையோட குழுவில் உள்ள உறுப்பினர்கள்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் ஆல்ட்ரு பண்ணலான்ட்டு அடிக்கடி ஆல்ட்ரு பண்ணுவாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா 2000க்கும் மேற்பட்ட முறை பார்த்தீங்கன்னா இந்த சட்டமானது திருத்தப்பட்டுள்ளது. இந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதற்கான நாட்கள் என்னன்னு, எத்தனை ஆண்டுகள் மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகள், 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டமானது இயற்றப்பட்டது. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள், 2 மாதம் 11 மாதங்கள் 2 years 11 month 18 days. ஸோ கிட்டத்தட்ட 3 வருடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சட்டமானது இயற்றப்பட்டுள்ளது. இந்திய அரசியல் நிர்ணய சபையால் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரானது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26. ஸோ இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போன்னு கேட்பாங்க. இந்த நாள் தான் 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26 தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள்னு கேட்பாங்க. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26. ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. அடுத்து இந்த அரசியலமைப்பு சட்டமானது இயற்றுவதற்காக எவ்வளவு செலவாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய். ஸோ அப்பவே பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் தான் பார்த்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றுவதற்கான செலவு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த அரசியலமைப்பு சட்டம் எதற்காக இயற்றப்பட்டது என்பதெல்லாம் தெளிவா நம்ம வந்து பார்க்கலாம். இந்த அரசியலமைப்பு சட்டம் இயற்றப்படும் போது ஒரு முகவுரையானது காணப்பட்டது. ஸோ நம்ம வந்து புக்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதில் என்னென்ன கண்டென்ட் இருக்கு, அதுக்குள்ள என்னென்ன இருக்குன்றது தெளிவாக நம்ம வந்து ஒரு முன்னுரைன்னு போட்டு முன்னாடியே கொடுத்துருவோம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு நிர்ணய சபையில முகவுரைன்னு சொல்றாங்க. இந்த முகவுரையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவம் உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. நமது அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்தியருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவம் உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் பார்த்தீங்கன்னா வலியுறுத்துகிறது. ஸோ இதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தின் முக்கிய ஒரு முகப்புரை பகுதி. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் பார்த்தீங்கன்னா முகப்புரை என்று அழைக்கப்படுகிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் முன்னுரை தான் முகவுரை என அழைக்கப்படுகிறது. ஸோ அதில் என்ன குறிப்பிட்டு இருப்பாங்கன்னா இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இறையாண்மை, சமத்துவம், மத சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரினுடைய இமேஜ் இப்படிதான் இருக்கும். அரசியலமைப்பு சட்டத்தின் முகவரினுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான். இந்த இமேஜில் தான் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் குறிச்சிருக்கோம். சாரி. ஸோ இதான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவரி, பெரம்பல்னு சொல்லுவாங்க, பெரம்பல் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். இந்த அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் எவ்வாறு வந்து ஆட்சியை வந்து பின்பற்றி ஆட்சி செய்யணுன்றத ஒரு வழிவகை செஞ்சிருக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டமானது மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமுறை ஆட்சியை வந்து எவ்வாறு பின்பற்றி ஆட்சி செய்யும் என்ற வழிவகைகளை வந்து வகுத்து கொடுத்திருக்கு.
அடுத்து ஒரு நாட்டினுடைய உச்சநிலை அதிகாரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இறையாண்மை. ஒரு நாட்டினுடைய உச்சநிலை அதிகாரம் என்பது இறையாண்மை. இறையாண்மைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா யாருமே பார்த்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல வேற எந்த நாடுமே தலையிடக்கூடாது என்பதுதான் இறையாண்மை. அடுத்து அடிப்படை உரிமைகள்ல என்னென்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 6 உரிமைகள் அந்த அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பிட்டு இருக்காங்க. என்னென்ன உரிமைகள்னு பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. அடிப்படை உரிமைகள்ல என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. ஸோ இதெல்லாம் டீட்டெயில்டாக வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்கலாம். சமத்துவ உரிமை, அடுத்து சுதந்திர உரிமை, இதெல்லாம் எந்த சட்டப்பிரிவின் கீழ் வருதுன்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அடுத்து சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை. அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா சட்டத்தின் தீர்வு பெறும் உரிமை. சட்டத்தின் தீர்வு பெறும் உரிமை. டோட்டலா பார்த்தீங்கன்னா 6 உரிமைகள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா பகுதி 3ல குறிப்பிட்டுருவாங்க. இதெல்லாம் டீட்டெயில்டா வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்க்கலாம். ஸோ இப்போ ஓரலா ஒரு 6th ஸ்டாண்டர்ட்னால அவங்க ஓரலா கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் பார்த்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வயது வந்தோர் வாக்குரிமை. இந்த வயது வந்தோர் வாக்குரிமை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 18 வயது நிரம்பிய அனைவருமே பார்த்தீங்கன்னா எந்த மதமாக எந்த சாதியினராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாக்களிக்கலாம். இந்தியாவில் வயது வந்தோர் வாக்குரிமை முறை தான் கடைபிடிக்கப்படுகிறது. 18 வயது நிரம்பிய அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த வயது வந்தோர் வாக்குரிமைப்படி வாக்களிக்கலாம். எந்த ஜாதி எந்த மதமாக இருந்தாலும் வாக்களிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமை மாதிரி அடிப்படை கடமையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகனும் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. பட் ஆனால் இது ஒரு சட்டப்படியான கடமை கிடையாது. இருந்தாலும் இதை வெவ்வேறு சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு, அதன்படி ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு பாத்துங்க. தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்தல். தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதித்தல். அடுத்து எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது. அடுத்து சுதந்திரக்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது. நாட்டை பாதுகாப்பது. நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது. ஜாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது. ஸோ டோட்டலா ஒரு 11 கடமைகள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியங்களை காப்பது. காடுகள் நதிகள் ஏரிகள் உட்பட இயற்கை வளங்களை விலங்குகளையும் பாதுகாப்பது. அறிவியல் மனிதாபிமானம் சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது. அடுத்து வன்முறையை தவிர்ப்பது. அரசு சொத்துக்களை பாதுகாப்பது. ஸோ அது மட்டும் அல்லாமல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், குழந்தைகளின் பெற்றோர் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய பெற்றோர் அல்லது பாதுகாவலர் யாராக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கல்வி வாய்ப்புகளை 6 முதல் 14 வயதுக்குள் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக கருதுகின்றது. ஸோ டோட்டலா 11 கடமைகள் கொடுத்துருப்பாங்க. இன்னும் தெளிவா எந்தெந்த பார்ட்ல என்னென்ன டியூட்டிஸ்லாம் இருக்குன்றதை பார்க்கலாம். அடுத்து பாருங்க, ஒரு வெரி வெரி மினி இம்பார்ட்டன்ட் குறிப்புகள். அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குழுவில் பார்த்தீங்கன்னா டாக்டர் BR அம்பேத்கர் மற்றும் கோபாலசாமி, KM முன்சி, சையத் முகமது சதுல்லா, N மாதவராவ், DD கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணசாமி ஆகிய சட்ட வல்லுநர்கள் இடம்பெற்றிருந்தார். மொத்தம் 7 பேர் சொன்னோம். அதில் தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். அவர் இல்லாமல் இந்த உறுப்பினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதில் இடம்பெற்றிருந்தாங்க. அடுத்து அக்குழுவின் தலைவராக யார் இருந்தார்னு ஆல்ரெடி பார்த்தோம், டாக்டர் BR அம்பேத்கர். இவர் தான் சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுகிறார். டாக்டர் அம்பேத்கர் தான் அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக கருதப்படுறாரு. இந்த சட்டம் இயற்றப்படும் போது பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு சொல்லுவாங்க, பார்ட்டுன்னு சொல்லுவாங்க, அடுத்து சரத்துக்கள்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் எத்தனை இருந்ததுன்னு பார்க்குறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இது.
அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது பார்த்தீங்கன்னா 395 உறுப்புகள்னா சரத்துன்னு சொல்லுவாங்க. அடுத்து 22 பகுதிகள் பார்ட்டுன்னு சொல்லுவாங்க. அட்டவணைகள் ஷெட்யூல்டு பார்த்தீங்கன்னா 8 அட்டவணைகள் இருந்துச்சு. தற்போது பார்த்தீங்கன்னா 448 உறுப்புகள், 25 பகுதிகள், மொத்தம் 12 அட்டவணைகள் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்ட போது எத்தனை உறுப்புகள், எத்தனை பகுதிகள், எத்தனை அட்டவணைகள் இருக்கான்னு கேட்பாங்க. 395 ஷெட்யூல்டு இருந்துச்சு, பகுதிகள் அல்லது சரத்துக்கள் இருந்துச்சு. 22 பகுதிகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்தது. தற்போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சரத்துக்களின் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 448 சரத்துக்கள் அல்லது உறுப்புகள், 25 பகுதிகள், 12 அட்டவணைகள் இடம்பெற்றுள்ளது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், இது பார்த்துங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் பார்த்தீங்கன்னா 2021, அதாவது 30/10/2021 வரை பார்த்தீங்கன்னா 105 முறை திருத்தப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு வரை பார்த்தீங்கன்னா மொத்தம் 105 முறை பார்த்தீங்கன்னா திருத்தப்பட்டுள்ளது. ஸோ முழுமையாக திருத்திருக்க மாட்டாங்க. அடிஷ்னல் ஷெட்யூல்டு ஒன்று போட்டு அந்த ஷெட்யூல்ட பார்ட் ஏ, பார்ட் பி அப்படின்னு போட்டு ஒரு சட்டங்களை இணைச்சிருப்பாங்க. ஸோ இது வெரி இம்பார்ட்டன்ட், பார்த்துங்க. அரசியலமைப்பு சட்டம் உருவான போது இருந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் தற்போது உள்ள டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்பாங்க. ஸோ ஆன்சரை கரெக்டாக பண்ணுங்க. அடுத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் உண்மை பிரதி, இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை முதல்ல எழுதினாங்க பார்த்தீங்களா, அது தற்போது இந்தி மொழியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய பிரதி எழுதப்பட்டது. அது இப்போது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற நூலகம், நாடாளுமன்றத்தில் உள்ள பார்லிமெண்ட் லைப்ரரியில் பார்த்தீங்கன்னா ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்படுகிறது. இந்த கொஸ்டின் கேட்பாங்க. எந்த வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிநிதிகள் நாடாளுமன்ற நூலகத்தில் பாதுகாக்கப்படுகிறதுன்னு கொடுத்துட்டு நியானு அப்புறம் ஆர்கானு அது மாதிரி கொடுத்துட்டு எந்த வாயுன்னு கேட்பாங்க. ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேடையில் தான் வச்சு முதல் எழுதப்பட்ட இந்தி மற்றும் ஆங்கில பிரதிகள் பார்த்தீங்கன்னா பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஸோ இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு பார்த்தா இந்த 3 லெசனுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்டான லெசன் தான். ஸோ ஒரு நோட்டை போட்டு அழகாக எல்லாத்தையுமே நான் போகிற லைவில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்லா தெளிவாக எழுதி வச்சுங்க. இந்த 3 லெசனுமே வெரி இம்பார்ட்டன்டான லெசன் தான். தமிழ்நாட்டின் பண்பாடுகள், இரும்பு காலம், பெருங்கற்காலம், அடுத்து தேசிய சின்னங்கள், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு கிளாஸில் மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.